டாடா விஸ்டா டிடி இன்ஜினில் ரேடியேட்டர் வந்து பாயிலிங் ஆகுது, வாட்ரு குறையுன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. செக் பண்ணி பார்த்ததில ஹெட் கேஸ்கெட் வீக் ஆகி ஹெட்டு கம்ப்ளைண்ட் இருந்தால் அந்த மாதிரி அதிகமாக பாயிலிங் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ செக் பண்ணி பார்த்ததில ரேடியேட்டரும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ரேடியேட்டர் வழியாக சரியாக வாட்டர் சர்க்குலேஷன் ஆகலாம் கூட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஸோ நம்ம ஹெட்டை போய் செக் பண்ணி பார்த்ததில ஹெட்டில் வர வாட்டர் லைன்லாம் அரிச்சு போயிருந்துச்சு. ஸோ அரிச்சு போனால மேக்ஸிமம் வந்து ரேடியேட்டர் வழியாக பாயிலிங் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம ஹெட்டை கழட்டி ஒரு சர்வீஸ் பண்ண போகிறோம். அந்த வாட்டர் லைன்லாம் பார்த்தவங்க நல்லா தெரியும், நல்லா ஃபுல்லாகவே அரிச்சு போயிருந்துச்சு. ரேடியேட்டர் கழட்டி செக் பண்ணி பார்த்ததில அந்த சைடு டேங்க் ஃபுல்லாக மண் போய் அடைச்சி போய் கட்டி கட்டியாக இருந்துச்சு. ஸோ இதனால தான் வந்து சரியாக வாட்டர் சர்க்குலேஷன் ஆகலை. ஹெட்டை கழட்டி சர்வீஸ் பண்ணிவிட்டு ஹெட் கேஸ்க்கு வந்து டாட்டா ஓய் தான் ஃபிட் பண்ணணும். வேறு மாதிரி போட்டிங்கன்னா மறுபடியும் இந்த பாயிலிங் கம்ப்ளைண்ட் வரத்தான் செய்யும். அதே மாதிரி ஹெட்டு வேலை பார்க்குறப்போ வந்து டைமிங் பெல்ட் வர பேரிங்கு, டைனமோ பெல்ட்டு எல்லா பெல்ட் ஓரளவு செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லது. இல்லைன்னா மறுபடியும் பிரேக் டவுன் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்தால எல்லாம் வீக்காக தான் இருந்துச்சு. அதனால் டைமிங் பெல்ட்டு, பேரிங் எல்லாமே டாட்டா ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ஹெட்டு வேலை பார்க்குறவங்க வந்து டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் டைமிங் ஃபஸ்ட் கிளாஸை செட் பண்ணோம். செட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நம்பர் 1 இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி வந்து ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு எல்லாமே பக்காவாக ஃபிட் பண்ணிவிட்டு வாட்ரு ஃபுல் பண்ணுறோம். வாட்ரு ஃபுல் பண்ணிவிட்டு ரேடியேட்டர் ஃபேன் ஓடுதுலாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ஓட விட்டுட்டு கஸ்டமர்கிட்ட ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.